தனுசு பக்கத்துல நெருங்கிடுச்சு. என்னது அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின, ஜோதிடத்தை பத்தின ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, தனுசு ராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துலாமா? இந்த மாசம் நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது. எல்லா வீடியோலுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாசம் 2 மாதிரி பிரிக்கலாம். 15ஆம் தேதிக்கு முன்னாடி, 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரப்போகுது இல்லையா? ஸோ இன்னும் 2 நாள்ல நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆக போகுதுங்க. இந்த சார்ட் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்க போது கிரக நிலைகள். செவ்வாய் பயிற்சியாகி மேஷராசி மேல வரும். சூரியனும் புதனும் சுக்கரனுடைய ரிஷப வீட்டுல இருப்பாங்க. சுக்கரன் குருவோட போய் இணையும். உங்களுடைய ராசிநாதனான குருவோட இணைஞ்சு உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ள போது சுக்கரன் பயிற்சியாகி மிதுன ராசி மேல போகுது. குருவோட இணையும். உங்களுடைய ராசிநாதனான குருவோட இணைஞ்சு உங்களுடைய ராசியான தனுசை தொடர்பு கொள்ள போகுது. ஸோ 2 சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்வாங்க. ஸோ இதுதான் கிரக நிலைகள். இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த மே மாசம் செகண்ட் ஹாஃப். சரியா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ராசிநாதன் நான் எப்பயுமே சொல்லுவேன். முதல்ல பார்க்க வேண்டியது ராசிநாதனுடைய ஸ்ட்ரென்த். வீக்கா இருக்கா, ராசி எப்படி இருக்கு, ராசிநாதன் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, அதை முதல்ல பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரும் ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க என்ன நினைப்பீங்க, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் தான் பாப்பீங்க. நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. சோ லக்னம் என்னது, உங்க லக்னம் என்னது, உங்க லக்னாதிபதி யாரு, உங்களுடைய லக்னாதிபதி இப்ப இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரக நிலைகள், இந்த சார்ட் இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கு பிளானட்டோடைய பொசிஷன். சோ உங்களுடைய லக்னாதிபதி யாரு, உங்க லக்னாதிபதி இந்த கோச்சார நிலையில எப்படி எந்த மாதிரியான தன்மையில இருக்கிறாங்க, பாவத்தன்மை அடைஞ்சிருக்கிறாங்களா, சுபத்தன்மை அடைஞ்சிருக்காங்களா, ஸ்தான பலத்தோட இருக்குதா, நீசமாயிருக்கா, இது எல்லாத்தையும் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான குரு ராசியை தொடர்பு கொள்ளுது. லாஸ்ட் 1 இயரா அப்படிதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. சனியுடைய பார்வை இருக்கு, 10வது பார்வை. ஆனா அது பெரிய அளவுல உங்க ராசியை பாதிக்காது. ஏன்னா இந்த மாசம் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது. சுக்கரனுடைய சுக்கரன் டிரான்சிட் ஆகி உங்க ராசிநாதனான குருவோட இணைஞ்சு ராசியை தொடர்பு கொள்ளும். 2 சுப கிரகங்கள் உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால ராசி நல்லா திடமா ஒளித்தன்மையோட இருக்கும். உங்க மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கலாம். சுக்கரன் 7வது இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்ளுது. களத்திர காரகன்னு சொல்லுவோம். 7வது இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. திருமணஸ்தானம், திருமணம், கூட்டு தொழில், நண்பர்கள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7வது இடம். ஸோ 7வது இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நாள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனா எங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறது, நிச்சயதார்த்தம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். ஸோ திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்தது ராசிக்கு 2, 3வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி குருவுடைய வீட்டுல இருக்கு. செவ்வாயோட இணைவுல இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கிரகநிலைகள். இன்னும் பயிற்சி ஆகல இல்லையா? 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும் கிரகநிலைகள். சோ செவ்வாய் ஸ்டில் அது அப்படியேதான் இருக்கு. சனி செவ்வாய் 2 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. சனி செவ்வாய் ஒன்னா சேரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கு கிரகநிலைகள். இப்போ ஜாதகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சார்ட், பர்த் சார்ட், அது எப்படி வருது பாத்தீங்கன்னா, இந்த கிரக நிலைகள் தான் ஒருத்தருக்கு ஜாதகமா வரும். லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லார் ஜாதகத்திலையும் செவ்வாய் சனி ஒன்னா சேர்ந்திருக்கும். செவ்வாய் சனி ஒன்னா சேரக்கூடாது. 2 பாவ கிரகங்கள் ஒன்னா சேர்றது நல்ல விஷயம் கிடையாது. உங்க ராசிக்கு 2, 3வது அதிபதியான சனி பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. செவ்வாயோட இணைவுல ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாமே சரியாயிரும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் பலவீனமாயிருக்கு. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி எல்லாத்தையும் டினோட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ கொஞ்சம் பாதிக்கப்படும். பண வரவு பெருசா இல்லாத மாதிரி இருந்திருக்கும். லாஸ்ட் மந்த் ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க. ஏன்னா தனஸ்தானத்துக்கு எந்த ஒரு சுப கிரகத்துடைய தொடர்பும் இல்ல. தனஸ்தானாதிபதியான சனியும் கெட்டு போயிருக்கு. பண வரவு உங்களுக்கு இருந்திருக்காது லாஸ்ட் மந்த். இந்த மந்த் கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க. 3வது அதிபதி, அதுதான் 2, 3வது அதிபதி இல்லையா? சோ 2வது ஆதிபத்தியத்தை நான் சொல்லிட்டேன். 3வது ஆதிபத்தியம் புகழ், கீர்த்தி, உதவி, இளைய சகோதரன், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் கூட சனி. சோ இந்த விஷயங்களையும் சில குறைகள் இருக்கதை பார்த்துருப்பீங்க. யார்கிட்ட போய் நீங்க ஹெல்ப் கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இளைய சகோதரனால விரயம் மாதிரியான விஷயம், கொஞ்சம் மனஸ்தாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும்.
அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதியான குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ராசிநாதனும் 4வது அதிபதியும் ரெண்டுமே குரு தான் உங்களுக்கு. குரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ராசிக்கு 4வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. 4வது இடம் கடுமையா பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாவே அம்மா விஷயத்துல சில குறைகள் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அம்மாவுடைய பிரிவு, அம்மாவோட சண்டை, இந்த மாதிரி அம்மாவோட ஹெல்த் பாதிக்கப்பட்டது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கும். வீடு, வாகனம், கல்வி, தாய் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கு. ஆல்ரெடி சனி இருந்துச்சு. வீடு வாங்க முடியல, வீட்டுல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அப்ராட்ல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. டிரைவிங் டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்குங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிரகநிலைகள் மாறினதுக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாகிறத நீங்க பாப்பீங்க. ராசிக்கு 5வது அதிபதி செவ்வாய் அந்த ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சி சனியோட இணைஞ்சு கடுமையான பாவத்தன்மையில இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலயும் உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். குழந்தைங்களால மன வருத்தம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, குழந்தைங்களால மன வருத்தம் இருக்கும். குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். பிரெக்னன்சி டிலே ஆகுறதா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, சிக்காகிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, சண்டை வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு போகும். இதுவுமே உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஸ்தான பலத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். செவ்வாய் வந்து ஆட்சி ஆகும். குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கவலை எல்லாமே உங்களுக்கு சரியாகிறத பாப்பீங்க. ராசிக்கு 6வது அதிபதி சுக்கிரன் 6வது இடத்துல ஆட்சி ஆயிருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சில பேருக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உச்சமா இருக்கு இந்த மாசம். சூரியன் அரசு பதவி, அரசு அதிகாரம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். பாக்கிய அதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 6வது இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கனாலையும் 6வது அதிபதி 6வது இடத்துல ஆட்சி. வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். சில பேருக்கு சுப கடன்கள் கிடைச்சிருக்கும், வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைச்சிருக்கும், லோன் கிடைச்சிருச்சு ஆனா வீடு வாங்க முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ராக் ஆயிட்டே இருக்கு, நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த 15க்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகும். 2 நாள் பொறுத்துக்கோங்க. அடுத்தது ராசிக்கு 7வது இடத்துல குரு இருக்கு. 2 நாள் சுக்கிரனு பயிற்சியாகி குருவோட போய் இணைய போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம். தேய்பிரை நிலைமையில போயிட்டு இருக்கு. அமாவாசையை கடக்கணும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்லா இருக்கும். தூர இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வீசா அப்ளை பண்ணிட்டே இருக்கிறேன் ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னோட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆயிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. என்ன 4வது அதிபதியும் 4வது இடமும் அவங்க கெட்டு போயிருக்கு, நடக்க மாட்டேங்குது, விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த 15க்கு அப்புறம் நல்லா இருக்கிறத பாப்பீங்க. என்ன காரணம்னா உங்களுக்கு தேய்பிரை நிலைமையிலும் போயிட்டு இருக்கு சந்திரன். நான் உங்க ராசிக்கு 8வது அதிபதி, 8வது இடத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் கிடையாது, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சோ அதனாலதான் கல்வி ஸ்தானமும் உங்க கெட்டு போயிருக்கு. சோ இது எல்லாமே சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு. அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமா இருக்கு. பாக்கிய அதிபதி, பூர்வீக ஸ்தானாதிபதி. சோ இதனால கூட உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்கள் தள்ளி போயிருக்கலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். பூர்வீகத்துல இருக்கணுங்கிறதுக்காகவே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு டிலே ஆயிருக்கும். சுபத்தன்மையோட இருக்கும். நட்பு ஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், ஜீவன ஸ்தானாதிபதி. பணம் வரணும் அப்படின்னா தனாதிபதி நல்லா இருக்கணும், தனஸ்தானம் நல்லா இருக்கணும், 10வது இடம் நல்லா இருக்கணும், 10வது அதிபதி நல்லா இருக்கணும். சோ அதுதான் இந்த 2 10வது இடம் அந்த கனெக்ஷன். பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது, சுப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும். சுப கிரகங்கள் இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் வளர்க்கும். பாவ கிரகங்கள் இருக்கிற இடத்தையும் பாவ கிரகங்களுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுகுதோ அந்த ஸ்தானங்கள் பலவீனமாகும். சோ இதுதான் இதோட கான்செப்ட். சோ உங்களுடைய ராசிக்கு 10வது இடமான தொழில் ஸ்தானத்துக்கு 2 பாவ கிரகங்களான செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருக்கிறதுனால தொழில் விஷயங்கள உங்களுக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கிறது உண்மைதான். இதுவுமே உங்களுக்கு 15க்கு அப்புறம் சரியாகும். அடுத்தது ராசிக்கு 12வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்ப பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. சோ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எல்லாருக்குமே நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு இந்த மே மாசம். சந்திராஷ்டமம் நாட்கள் இந்த மாசம் 21, 22 அந்த தேதிகள்ல உங்களுக்கு வரும். சந்திராஷ்டமம்னா ராசிக்கு 8ல சந்திரன் மறைறது தான் சந்திராஷ்டமம்.
முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. புது அறிமுகங்களை தவிர்த்துறது நல்லது. ஓகே, இப்ப நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் பக்கத்துல நெருங்கிடுச்சு. என்னது அது? நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், சூப்பர் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதனான குரு கடகம் ராசி மேல வந்து உச்சமாக போகுது. இன்னும் ஒரு 15 நாளைக்கு மேல இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகுது. ஜூன் 2ஆம் தேதி நடக்க போற இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்பெஷலானது. இது ரொம்பவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு குரு பயிற்சி. குரு வந்து உச்சமாக போகுது கடகராசியில. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்னு அர்த்தம் உச்சம்னா. சோ ராசிநாதனான குரு உச்சமாக போகுது. ஒரு வருஷம் அப்படி இருக்குங்க. ஜூன் 2 2026 இருந்து ஒரு வருஷம் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் 27 ஜூன் வரைக்குமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வருஷமா இருக்கும். நீங்க ஏதாவது முக்கியமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் இருக்கா? ஜாப் சேஞ்ச் பண்ணணுமா? பிசினஸ் ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா? புதுசா பிரான்ச் ஆரம்பிக்கணுமா? எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் இந்த பீரியடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல. ஓவராலா தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.